தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யாரும் வந்து வேட்பாளர் பேர்ல யாருன்னே தெரில. விஜய் சொன்ன மாதிரி தான் இந்த 234 தொகுதியிலையும் விஜய், எல்லா தொகுதியிலும் விஜய் நான் 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 நிற்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாங்க. விஜய்க்கே வேட்பாளர் பேர்லாம் தெரியாது. விசில் விஜய் அப்படின்றதே மட்டுமே வந்து கொண்டு போய் சேர்த்து பொதுமக்களை வந்து ஓட்டு போட வச்சாங்க. இது எப்படி அவங்க போட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதில் என்ன தெரியுது, மக்கள் வந்து விஜயை ரொம்ப பிடிச்சிச்சு அவங்களுக்கு. விஜய் நல்லா நடிக்கிறாரு, நல்லா நடித்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்துட்டாரு. ஸோ நான் விஜய்க்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்றதுக்காக ஓட்டு போட்டாங்க. ஸோ ஓட்டு போட்டவங்களை குறை சொல்கிறதுக்காக நான் வரல. இது மக்கள் மக்கள் தீர்மானிச்சுறாங்க. மக்கள் வந்து விஜய் தான் முடிவு பண்ணிருக்காங்க, வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவேஸ் அவர் தான் முதலமைச்சர், இப்போ நம்ம அவருக்கு தான் பயணிக்கணும். இதுதான் உண்மை. நேற்று கூட பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாரும் சேர்ந்து உழைப்போம், யார் இப்போ புதுசாக வந்த அரசியல் கட்சிக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோ அரசியல் ரீதியான பதிவுகளை போட்டு போயிட்டார். ஆனால் இந்த மக்களை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல. இது எப்படி ஒரு அலை, எல்லாரும் வந்து கேவலம் அதை கிண்டல் பண்ணாங்க அவங்கள. இப்போ நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ண விரும்புகிறேன். எவ்வளோ வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேசணும் என்ன பேசணும், டேய் அரசியல் படுங்க தான் பேசணும். ஆனால் அவங்க என்ன நிரூபிச்சுக்கிறாங்க பாரு, டேய் சினிமாடா, அதாவது பார்த்துங்க நாங்கள்லாம் ஒரு அலை, விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மட்டுமே கையில் பிடிச்சிட்டு பார்த்தோன்னா எல்லாருமே என்ன ஏதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு ஓட்டு போட்டு விஜய் அவர்களை வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. இப்போ ஆனால் மற்றவங்க எல்லாம் பார்க்குறாங்க, பாரு இது வந்து திராவிட கட்சிகள் தான் வந்து இத்தனை ஆண்டு இருந்தாங்க, ஆனால் பாருங்க விஜய் வந்தோடனே ஒரு தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணிட்டாரு. இது இந்த மாதிரி நடக்கும்லாம் நீங்கள் யோசிச்சிங்களா? எவனுமே யோசிக்க மாட்டேன். ஏன் விஜய் கூட யோசிச்சிருக்க மாட்டேன். விஜய் என்ன யோசிச்சிருப்பாரு, கண்டிப்பாக வந்து ஒரு 50 சீட்டு 60 சீட்டு வரும், நம்ம எதிர்கட்சியாக வந்து உட்காருவோம். ஸோ அதனால் வந்து மற்ற ஒருவேளை தொங்கு சட்ட சபையாச்சுன்னா யாரும் விலைக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக என்ன சொன்னார், மாரி வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து என் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அப்படி தான் நடந்துச்சு. அதுக்காக ரெசார்ட்லாம் புக் பண்ண போனாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு.